வணக்கம். மக்கள் குரல் 28/3/2025 குரல் 69. நோர்வே அன்னை பூபதி தமிழ்கலைக்கூட நிர்வாகங்களால் அங்கத்துவம் பறிக்கப்பட்டு அநீதி இழைக்கப்பட்ட 23 பிள்ளைகளின் நீதிக்கான போராட்டத்தின் இன்னொரு அங்கமாக கடந்த 21/3/2025 வெள்ளிக்கிழமை அன்று அனைத்து பொதுமக்களும் கலந்து கொள்ளக்கூடிய கவனஈர்ப்பு ஒன்றுகூடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 21/3/2025 வெள்ளிக்கிழமை கவனஈர்ப்பு ஒன்றுகூடல் ஒழுங்கமைக்கப்பட்ட தினம் அலுவலக நாளாகவும் காலநிலை ஒத்துழைப்பு இல்லாமலிருந்த நிலையிலும் 100க்கும் அதிகமான பெற்றோர் ஆர்வலர்கள் இதில் கலந்து கொண்டிருந்தார்கள். உள்ளூர் அரசியல் மட்டத்திலும் வேறும் சமூக மட்டங்களிலும் பணியாற்றும் மூவர் இதில் கலந்து கொண்டிருந்ததோடு அநீதி இழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நீதி வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி அங்கு உரையாற்றியிருந்தார்கள். நோர்வேயின் சோசலிச இடதுசாரி கட்சியின் பீடேல் அல்னாவிற்கான பிரதிநிதியும் ஃபொரெல்திர உத்வால்கஃபோர் குருன் உப்லாரிங் எனப்படும் அடிப்படை கல்விக்கான பெற்றோர் குழுவைச் சேர்ந்தவருமான அத்தியா மிர்சா மெஹ்மூத், சோசலிச இடதுசாரி கட்சியின் பீடேல் குரூருவிற்கான குழந்தைகள் மற்றும் இளையோர் விவகார பதில் தலைவரான அரேலி உர்டுபியா மற்றும் சோசலிச இடதுசாரி கட்சியின் பீடேல் அல்னாவுக்கான பிரதிநிதியும் ஒஸ்லோ நகரசபை நிர்வாக உறுப்பினருமான சுலக்ஷனா சிவபரம் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டு அநீதி இழைக்கப்பட்ட பிள்ளைகளின் நீதிக்காக குரல் கொடுத்திருந்தார்கள். முன்னதாக அவ்விடத்துக்கு வந்திருந்த காவல்துறையினர் அன்னை பூபதி தமிழ்கலைக்கூட நிர்வாகங்கள் தங்களுக்கு வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் இரு பகுதியினரும் சிக்கல்களை தவிர்த்து கொள்ளும் முகமாக அமைதியை நிலைநாட்டும் பொருட்டு கவனஈர்ப்பு ஒன்றுகூடலுக்கான இடத்தை மாற்றியமைத்து தமக்கு ஒத்துழைப்பு வழங்கும்படி கேட்டுக்கொண்டதற்கமைய அன்னை பூபதி ரொம்மன் வளாக முண்டலை தவிர்த்து நேரெதிர்ப்பக்கமாக இருந்த இடமொன்றுக்கு ஒன்றுகூடலை மாற்றி காவல்துறைக்கு பெற்றோரால் ஒத்துழைப்பு கொடுக்கப்பட்டது. எனினும் நிர்வாகங்கள் எப்போதும் அடிப்படையில்லாத காரணங்களை கூறியே காவல்துறையை அழைத்துள்ள கடந்த கால வரலாறுகளை அங்கு கூடியிருந்தவர்கள் காவல்துறைக்கு எடுத்து கூறியதோடு அன்றைய தினமும் காவல்துறை அழைக்கப்பட்டமைக்கு காரணங்கள் ஏதும் இருக்க முடியாது என்பதால் தவறான காரணங்களை கூறி காவல்துறை அடிக்கடி நிர்வாகங்களால் அழைக்கப்படுவதானது காவல்துறையின் நேரத்தையும் பொருளாதாரத்தையும் வீணடிப்பதே ஆகும் என்பதையும் எடுத்து கூறியமையை காவல்துறையினர் உன்னிப்பாக கேட்டறிந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. கவனஈர்ப்பு ஒன்றுகூடலில் கலந்து கொண்டிருந்த பிள்ளைகளும் இளைய மாணவர்களும் அநீதி இழைக்கப்பட்ட 23 பிள்ளைகளின் நீதிக்கான கொட்டொலி பொறிக்கப்பட்ட பதாதைகளை தங்கள் கைகளில் ஏந்தியிருந்தார்கள். கவனஈர்ப்பு ஒன்றுகூடலின் நிறைவில் அநீதி இழைக்கப்பட்ட 23 பிள்ளைகள், அவர்களின் பெற்றோர்கள், அவர்களுக்கு தார்மீக ஆதரவை வழங்கி வரும் ஏனைய பெற்றோர் அங்கத்தவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொடர்பில் அன்னை பூபதி நிர்வாகங்களால் திட்டமிட்ட வகையில் அனாமதேய குழுக்கள் மூலம் பரப்பப்படும் அடிப்படையில்லாத குற்றச்சாட்டுக்கள் தொடர்பில் தெளிவான விளக்கங்கள் அங்கு திரண்டிருந்தவர்களுக்கு அளிக்கப்பட்டதோடு அநீதி இழைக்கப்பட்ட பிள்ளைகளின் நீதிக்காக நோர்வே அரசியல் மட்டங்கள் மற்றும் அரச கட்டமைப்புகளின் கவனத்திற்கு கொண்டுவரும் வெளித்திட்டங்கள் தொடர்பான விளக்கங்களும் அளிக்கப்பட்டதோடு ஒரு சமூகமாக அனைவரும் ஒன்றிணைந்து இவற்றை முன்னெடுத்துச் செல்ல வேண்டியதன் அவசியமும் வலியுறுத்தப்பட்டது. அடுத்த தினமான 22/3/2025 சனிக்கிழமை வழமை போல ரொம்மன் வளாகத்துக்கு சென்ற அநீதி இழைக்கப்பட்ட பிள்ளைகளும் பெற்றோர்களும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்து வரும் ஆசிரியர்களும் வளாகத்திற்குள் செல்வதற்கான அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக அங்கு ஏற்கனவே நின்றிருந்த காவல்துறை கூறியது. இது முறையற்றது என பெற்றோர் சார்பில் காவல்துறைக்கு விளக்கமளிக்கப்பட்டாலும் நிர்வாகங்கள் வழங்கிய தகவல்களின் அடிப்படையிலேயே சில முடிவுகளை தாங்கள் எடுத்துள்ளதாகவும் நிர்வாகம் என தங்களை அடையாளம் கூறிக்கொள்பவர்கள் அனுமதிக்கும் பட்சத்தில் அடையாளம் காட்டப்படுபவர்கள் மாத்திரமே வளாகத்திற்குள் செல்ல முடியும் என காவல்துறை கூறியது. இதேவேளை ரொம்மன் வளாகத்தின் காலாவதியாகி போன இடைக்கால நிர்வாகத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் 2 மற்றும் வளாக உதவி பொறுப்பாளர் ஆகியோர் வாயிலில் நின்று ஆசிரியர்களும் மாணவர்களும் பெற்றோரும் உள்ளே செல்வதை தடை செய்தபடி நின்று
அடையாளம் காணப்பட்ட ஒரு சிலரை மாத்திரம் உள்ளே அனுமதித்து ஏனையவர்களை தடுத்து கொண்டும் இருந்தார்கள். அங்கத்துவம் பறிக்கப்பட்ட பிள்ளைகள் கல்வியை தொடர தடையில்லை என நிர்வாகங்கள் வெளியில் கூறி வந்த நிலையிலும் குறித்த பிள்ளைகள் வளாகத்திற்குள் செல்வதை இவர்கள் தடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளியில் பரப்பும் விடயங்களுக்கு நேரெதிராகவே நிர்வாகங்கள் நடந்து கொள்வதற்கு இந்த அநீதியான செயலும் ஒரு உதாரணமாகவும் ஆவணப்படுத்தப்பட்டும் இருக்கிறது. இவர்களின் நீதியற்ற செயலால் அநீதி இழைக்கப்பட்ட பிள்ளைகளும் அவர்களது பெற்றோரும், இவர்களுக்கான தார்மீக ஆதரவை வழங்கி வரும் ஏனைய பிள்ளைகளும் அவர்களது பெற்றோரும், 20 ஆசிரியர்களும் வளாகத்திற்குள் செல்ல முடியாமல் தடுக்கப்பட்டார்கள். எனினும் கண்முன்னே நடக்கும் அநீதியை அனைவருக்கும் பதிவு செய்யும் முகமாக அனைவரும் வளாக முண்டலிலேயே கூடியிருந்தார்கள். ரொம்மன் வளாகத்தை பொறுத்தவரை 24/8/2024 சனிக்கிழமை அன்று இடைக்கால நிர்வாகம் நியமிக்கப்பட்டது. அன்னை பூபதி வளாக யாப்பின்படி ஒரு வளாக நிர்வாகத்தில் அரை விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட நிர்வாக உறுப்பினர்கள் நீக்கம் செய்யப்பட்டால் இடைக்கால நிர்வாகம் ஒன்றை அன்னை தலைமையால் நியமிக்கப்பட உரிமை உண்டு. ஆனால் 13 நிர்வாக உறுப்பினர்களை கொண்டிருக்க வேண்டிய ரொம்மன் வளாகத்தில் 3 மட்டுமே அன்னை தலைமையால் நீக்கம் செய்யப்பட்டார்கள். ஏனைய 4 தமது சுய விருப்பங்களின் பேரில் பொறுப்புகளிலிருந்து விலகிக் கொண்டார்கள். இந்த நிலையில் முறைப்படி ஆண்டு கூட்டம் கூட்டப்பட்டு நிர்வாகத் தெரிவே நடைபெற்றிருக்க வேண்டும். எனினும் இதை செய்யாமல் அன்னை தலைமை நிர்வாகம் யாப்பு விதியை மீறியுள்ளது. இருப்பினும் இடைக்கால நிர்வாகம் நியமிக்கப்பட்டால் 3 மாத காலத்திற்குள் புதிய நிர்வாகம் முறைப்படி தேர்வு செய்யப்பட வேண்டும் என யாப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாப்பு விதியின் பிரகாரம் 2024 ஆண்டு நவம்பர் மாதத்தோடு 3 மாத கால அவகாசம் நிறைவுற்று ரொம்மன் வளாகத்தின் இடைக்கால நிர்வாகம் காலாவதியாகி போன நிலையில் நிர்வாக பொறுப்புகளை கையாளும் தகமையை அந்த இடைக்கால நிர்வாகம் இழந்துள்ளது. எனினும் அன்னை தலைமை நிர்வாகத்தால் நியமனம் செய்யப்பட்ட இடைக்கால நிர்வாக உறுப்பினர்கள் யாப்பு விதிகளை மறித்தோ, சனநாயக விழுமியங்களை மறித்தோ, மனித விழுமியங்களை மறித்தோ அல்லது பெற்றோர் அங்கத்தவர்களின் நியாயமான உணர்வுகளை மறித்தோ நடக்க முன்வராமல் வெறுமனே அன்னை தலைமை நிர்வாகத்தின் கட்டளைகளை மாத்திரமே நிறைவேற்றி வந்துள்ளார்கள் என்பதன் அடிப்படையில் ரொம்மன் வளாகத்தில் தனது சர்வாதிகார நடவடிக்கைகளை மேற்கொண்டு தொடர்வதற்கு தனது தலையாட்டி பொம்மைகளாக இந்த இடைக்கால நிர்வாக உறுப்பினர்களை அன்னை தலைமை நிர்வாகம் பயன்படுத்தி வருகிறதோடு புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்யும் வகையில் வளாகத்தின் ஆண்டு கூட்டத்தையும் நடத்தாமல் சட்டமீறலை புரிந்து வருகிறது. யாப்பு விதியின்படி இடைக்கால நிர்வாகம் 3 மாதங்களை கடந்தும் காலாவதியாகியுள்ள நிலையில் நிர்வாக கடமைகளை ஆற்றும் சட்டபூர்வமான அதிகாரத்தை கொண்டிருக்காத நிலையிலும் அடாத்தாக நிர்வாக பொறுப்பில் இருப்பது சட்டவிரோதமானது என்பதையும், நோர்வே அரச பதிவகத்தில் பெயர்களும் பொறுப்பு நிலைகளும் சட்டப்படி பதிவு செய்யப்படாமல் குறித்த நபர்கள் நிர்வாக பொறுப்புகளில் தொடர்ந்தும் இருப்பது சட்டமீறல் என்பதையும், அதே நேரம் வளாக வாயிலில் நின்று உள்ளே செல்ல விடாமல் தடுத்தவர்கள் அரச பதிவகத்தில் பதிவு செய்யப்படாமையினால் பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் அவர்கள் தடுப்பது குற்றமெனவும் பெற்றோர் தரப்பிலிருந்து காவல்துறைக்கு விளக்கி கூறப்பட்டது. அனைத்தையும் செவிமடுத்த காவல்துறை அன்றைய தினம் தாங்கள் அங்கு அழைக்கப்பட்டமை அமைதியை நிலைநாட்டுவதற்காக மாத்திரமே அன்றி குற்றச் செயல்கள் பற்றிய கருத்துக்களை கூறும் அதிகாரம் தமக்கில்லை என தெரிவித்ததோடு பெற்றோரால் சுட்டிக்காட்டப்பட்ட காலாவதியாகி போன இடைக்கால நிர்வாக உறுப்பினர்களில் பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் உள்நுழைய விடாமல் தடுத்தவர்கள் தொடர்பில் காவல்துறையிலே முறைப்பாடு செய்ய முடியும் என அறிவுறுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் தனது வகுப்பில் பிள்ளைகள் இருக்கின்றார்களா என அறிந்து வகுப்பு எடுப்பதற்காக உள்ளே சென்ற பல்லாண்டுகள் அனுபவம் வாய்ந்த துறைசார் ஆசிரியர் ஒருவர் அன்னை தலைமை நிர்வாக உறுப்பினர்களால் கடுமையான வார்த்தை பிரயோகங்கள் பயன்படுத்தப்பட்ட நிலையில் பிள்ளைகளதும் வளாகத்தினதும் முன்னேற்ற தடையை கருத்திலெடுக்காமல் வெறும் பதவி நிலைகளை தக்கவைப்பதற்காக அநியாயமாக நடந்து கொள்ளும் நிர்வாகங்களை இட்டு மிகுந்த மனவேதனை அடைந்தவராக வெளியே வந்தமையை அங்கு காணக்கூடியதாக இருந்தது. இதேவேளை முதல் நாளான வெள்ளிக்கிழமை காலாவதியாகி போன இடைக்கால நிர்வாகத்தோடு பேசிய ஆசிரியர்கள் அநீதி இழைக்கப்பட்ட 23 பிள்ளைகளதும் அங்கத்துவம் திரும்ப வழங்கப்பட்டு பள்ளிப்படிப்பை அவர்கள் தொடர்வதற்கான உடனடியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்த போது
அடுத்த நாள் சனிக்கிழமை ஆசிரியர்களை தங்களோடு சந்திப்பை ஏற்படுத்தும்படியும் சிக்கலை தீர்ப்பதற்காக ஆவண செய்யப்படும் எனவும் உறுதிமொழி வழங்கப்பட்டிருந்ததாகவும் ஆசிரியர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. எனினும் அடுத்த நாள் சனிக்கிழமை ஆசிரியர்களும் வளாகத்துக்குள் செல்ல முடியாதபடி காலாவதியாகி போன இடைக்கால நிர்வாகத்தால் தடுக்கப்பட்ட போது மேற்படி விடயத்தை எடுத்து கூறிய ஆசிரியர்கள் சுமூகமான தீர்வொன்றுக்கான சந்திப்பொன்றுக்காக தாங்கள் அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த போதும் அதற்கும் மதிப்பளிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதைவிடவும் ஆசிரியர்கள் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்ட இன்னுமொரு தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக இருந்தது. வழமையாக வளாகத்துக்கு செல்லும் ஆசிரியர்கள் தமது வரவினை அத்தாட்சிப்படுத்துவதற்காக கையொப்பமிடும் வரவு பதிவில் அன்றைய தினமும் கையொப்பமிட்டமையை ஆசிரியர்கள் வேதனத்துக்காக கையொப்பமிட்டார்கள் என தெரிவுபடுத்தியும் ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாகவே அன்னை தலைமை நிர்வாகத்தால் இயக்கப்படுவதாக நம்பப்படும் நியாயத்தை நோக்கிய குழு என்ற அனாமதேய சமூக விரோத கும்பலின் வைபர் குழுவில் வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. காலாவதியாகி போன இடைக்கால நிர்வாகத்தோடு நடத்திய பேச்சு விவரங்களும் வரவு பதிவேட்டில் வழமை போலவே ஆசிரியர்கள் கையொப்பமிட்டமையும் பெயர் குறிப்பிடக்கூடிய ஒரு சில நிர்வாக உறுப்பினர்களுக்கே தெரியும் என்ற நிலையில் குறித்த சமூக விரோத அனாமதேய கும்பலுக்கு இந்த தகவல்கள் எப்படி கொடுக்கப்பட்டன என்ற கேள்வி இங்கு முக்கியமாகிறது. ஏற்கனவே சுட்டிக்காட்டப்பட்டிருந்தபடி அன்னை தலைமையால் இயக்கப்படுவதாக கூறப்படும் மேற்படி சமூக விரோத அனாமதேய கும்பலுக்கு நிர்வாக உறுப்பினர்களாலேயே குறித்த தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கலாம் அல்லது பெயர் குறிப்பிடக்கூடிய குறித்த நிர்வாக உறுப்பினர்களில் ஒருவரோ அல்லது பலரோ இதை நேரடியாக அந்த சமூக விரோத அனாமதேய கும்பலின் குழுவில் எழுதியிருக்கலாம் அல்லது அங்கு நடந்த அனைத்தும் காணொளி ஒளிப்பதிவு செய்யப்பட்டு குறித்த சமூக விரோத அனாமதேய கும்பலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம் என மக்கள் சந்தேகிப்பது குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் அங்கத்துவம் பறிக்கப்பட்ட பிள்ளைகளின் நீதிக்காக குரல் கொடுத்து வருவதால் வளாகத்துக்குள் செல்ல முடியாமல் தடுக்கப்பட்டுள்ள தகமை வாய்ந்த ஆசிரியர்கள் பல்லாண்டுகள் அனுபவம் வாய்ந்தவர்களும் துறைசார் ஆசிரியர்களும் ஆவார்கள். இவர்கள் வளாகத்துக்கு செல்வதை காலாவதியாகி போன ரொம்மன் வளாக இடைக்கால நிர்வாகம் தடுத்துள்ளமையால் உதவி ஆசிரியர்களாக இருக்கும் ஒரு சில இளையவர்களை வைத்து வகுப்புகள் இடையூறில்லாமல் நடைபெறுகின்றன என்ற பிம்பத்தை ஏற்படுத்துவதற்கு நிர்வாகங்கள் கடும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. எனினும் வகுப்புகளுக்கு சென்ற ஒரு சில பிள்ளைகளோடு உரையாடிய போது வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் ஆரம்பித்த நாளிலிருந்து முறையான கல்வி நடைபெறவில்லை என்றும் மாறாக வகுப்பறைகளில் இருந்தபடியே விளையாட்டுகளிலேயே தாங்கள் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் வகுப்பறைகளில் இருந்த ஒரு சில இளைய உதவியாசிரியர்கள் தங்களது அலுவல்களை பார்த்தபடி இருந்ததாகவும் பிள்ளைகள் தெரிவிக்கின்றார்கள். வழமையாக துறைசார் அல்லது தகமையான ஆசிரியர்களோடு இணைந்து வகுப்புகளை நடத்தி வந்த இளைய ஆசிரியர்கள் அனுபவம் வாய்ந்த அல்லது துறைசார் ஆசிரியர்களின் வழிகாட்டலோ அல்லது உதவியோ இல்லாத நிலையில் அவர்களாலும் பிள்ளைகளுக்கான கல்வியை வழங்க முடியாமல் இருக்கிறது என்பது தெளிவாகிறது. எனினும் இந்த சிக்கல்களை நன்கு உணர்ந்திருந்தும் நிர்வாகங்கள் சிக்கல்களை உடனடியாக தீர்த்து வைத்து வளாகத்தில் சுமூகமான கற்றல் சூழ்நிலையை ஏற்படுத்த முனையாமல் தங்களது பதவி நிலைகளை நீடிப்பதை உறுதிப்படுத்துவதிலேயே குறியாக இருப்பதை உணர்ந்துள்ள பல பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை ரொம்மன் வளாகத்தில் இருந்து விடுவித்துள்ளதோடு வேறு வளாகங்களில் தமது பிள்ளைகளை சேர்த்துள்ளார்கள் என்றும் அதே நேரம் வேறும் பல பெற்றோர்கள் இதே முடிவுக்கு வந்துள்ளதாகவும் மக்கள் குரலுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூகத்திற்கு முன்மாதிரியாக இருந்து வழிநடத்த வேண்டிய அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடம் என்ற மக்கள் நிறுவனத்தின் நிர்வாகங்கள் நிறுவனத்தின் வளர்ச்சி சிதைவதையும் மாணவர்களின் கல்வித்தரம் சீர்கெட்டுப் போவதையும் பொருட்படுத்தாமல் வெறும் பதவி நிலைகளை தக்க வைப்பதற்காக பெற்றோர் அங்கத்தவர்களோடு முரண்பாட்டு நிலைகளை வளர்த்து கொண்டு நிர்வாக பண்புகளை மீறி ஜனநாயக விரோதமாக நடந்து கொண்டு இவற்றை தட்டி கேட்கும் பெற்றோர் அங்கத்தவர்களை அங்கத்துவம் நீக்குவதோடு இவற்றுக்காக யாப்பு விதிகளை தவறாக பயன்படுத்தி வருவது மட்டுமல்லாமல் அடையாளம் தெரியாத அனாமதேய சமூக விரோத கும்பல்களோடு நெருக்கமாக செயற்பட்டு வருவதிலேயே பொருளாதாரத்தையும் நேரத்தையும் செலவிட்டு நிறுவனத்தை இழிநிலைக்கு கொண்டு சென்றிருப்பதற்கு சான்றுகளாக அமையும் மேற்படி விடயங்களை நேரடியாக அவதானித்துள்ள பெற்றோர் அங்கத்தவர்கள் மாணவர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் நிறுவனத்தின் மீதான நம்பிக்கையை இழந்துள்ளதாக மக்கள் குரலுக்கு தெரிவித்துள்ளார்கள்.
நோர்வே வாழ் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கும் உயர்ச்சிக்கும் உழைக்க வேண்டுமென்ற நோர்வே அன்னை பூபதி தமிழ்கலைக்கூட நிறுவனத்தின் அடிப்படை குறிக்கோளை வெறும் பதவி நிலைகளுக்காக காற்றில் பறக்கவிட்டு நிறுவனத்தின் சீர்குலைவுக்கு காரணமாகியுள்ள நிர்வாகங்கள் மக்களை ஒன்றுபடுத்துவதற்கு மாறாக நிர்வாக சீர்கேடுகளை தட்டி கேட்கும் பெற்றோர் அங்கத்தவர்களை அங்கத்துவம் நீக்கி அவர்களின் பிள்ளைகளின் கல்வி உரிமையை மறுப்பதன் மூலம் சமூகத்தை பிரிக்கும் கைங்கரியத்தையே செய்து வருகிறது என்பதை தாங்கள் நன்கு உணர்ந்து கொண்டுள்ளதாக மக்கள் வெளிப்படையாக தெரிவிக்கின்றார்கள். 2010 ஆண்டுக்கு பின் அன்னை தலைமை நிர்வாகத்தின் சனநாயக விரோத போக்கு மற்றும் சர்வாதிகார நிர்வாக பண்பாட்டினால் பல சிறுவர்கள், இளைய மாணவர்கள், ஆசிரியர்கள், தொண்டர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் அன்னை பூபதி நிறுவனத்திலிருந்து விலக்கப்பட்டுள்ளார்கள் அல்லது வலிந்து வெளியேற நிர்பந்திக்கப்பட்டுள்ளார்கள். மக்களுக்கு இதனால் ஏற்படும் பாதிப்பை இந்த சமூகமும் ஏனைய தமிழ் அமைப்புகளும் உணர்ந்து கொள்ள ஒரு காலப்பகுதி தேவைப்பட்டிருந்தது. இந்த வருடம் மாசி மாதம் 23 சிறுவர் மற்றும் இளைய மாணவர்கள் விலக்கப்பட்டுள்ளார்கள். எதிர்வரும் காலங்களில் வேறு யார் யார் விலக்கப்படுவார்கள் என்ற கேள்வி இங்கு எழுகிறது. கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் பாதிக்கப்பட்ட சிறுவர் மற்றும் இளைய மாணவர்களுக்காக இந்த சமூகம் இனி சிந்தித்து செயலாற்ற வேண்டும். மேலும் எதிர்கால அங்கத்துவ பறிப்புகள் மற்றும் புறக்கணிப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். 23 மாணவர்களுடைய தமிழ்மொழி கல்வி உரிமை மறுக்கப்பட்டமையும், இந்த மாணவர்களுக்காக குரல் கொடுத்து வகுப்புகளை புறக்கணித்தமையால் 20 ஆசிரியர்களின் வளாக அனுமதி மறுக்கப்பட்டமையும், பெரும்பான்மை மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்தமையும், அன்னை பூபதி தமிழ்கலைக்கூடம் ஆரம்பிப்பதற்காக முன்வைத்த நோக்கத்திலிருந்து முற்றாக விலகி அதன் அடிப்படை நோக்கமே சிதைக்கப்பட்டு விட்டது என்பதையே குறிப்பிடுகிறது. சர்வாதிகார நிர்வாகங்களால் சிதறடிக்கப்படும் சமூகத்தை கட்டி வைத்திருக்க வேண்டிய சமூக பொறுப்பு எம் அனைவரதும் கைகளுக்கு திணிக்கப்பட்டுள்ளது. நோர்வே வாழ் தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய சமூக பிறழ்வாக புரியோடி போயிருக்கும் அன்னை நிர்வாகங்களின் சர்வாதிகார நிர்வாக போக்குகளை நிறுத்தி அவற்றை மீண்டும் சனநாயக வழிக்கு கொண்டுவரும் முகமாக பல்வேறு வழிகளிலுமான புற அழுத்தங்களை தமிழ் சமூகம் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இந்த தருணத்தில் ஒஸ்லோ மற்றும் ஆக்கஷூஸ் பகுதிகளில் வசிப்பவர்களின் பேராதரவோடு கையெழுத்து ஒப்புதல்கள் பெறப்பட்டு இந்த விடயம் நோர்வேயின் அரசியல் மட்டங்களுக்கு பாரப்படுத்தப்படும் பெரும் முயற்சியில் பெற்றோர் அங்கத்தவர்கள் முனைப்போடு ஈடுபட்டுள்ளார்கள். தவிரவும் முறையான அனுமதி பெறப்படாமலும் பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்கப்படாமலும் ரொம்மன் வளாக உட்புறத்தில் கண்காணிப்பு கருவிகள் பொருத்தப்பட்டு மாணவர்கள், பெற்றோர், ஆசிரியர்கள் என அனைவரும் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுவது தொடர்பில் நோர்வேயின் தனிமனித பாதுகாப்பு விடயங்களை கவனிக்கும் டாட்டா தில்சீன அமைப்புக்கும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது விடயமாக கருத்துரைத்த பிள்ளைகள், பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் வளாகத்தில் இவ்வாறு தாங்கள் கண்காணிக்கப்படுவது தமது தனிமனித உரிமைகளை மீறுவதாக குறிப்பிட்டுள்ளார்கள். இதன் காரணமாகவும் சில பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை ரொம்மன் வளாகத்தில் இருந்து விடுவித்து வேறு வளாகங்களில் சேர்த்துள்ளதாகவும் தெரிய வருகிறது. மேலும் இவை தொடர்பில் அங்கு கூடியிருந்த மக்களிடம் மக்கள் குரல் கருத்தறிந்த போது நம்பிக்கையோடு மக்களால் உருவாக்கப்பட்ட அன்னை பூபதி தமிழ்கலைக்கூடம் என்ற மக்கள் நிறுவனம் அதன் அடிப்படை குறிக்கோளை மறந்து பதவி நிலைகளுக்காக மக்களோடு மோதிக்கொள்ளும் இழிநிலையை அடைந்துள்ளமையால் மேற்படி பதவி மோகத்தில் அல்லாடும் நிர்வாகங்களின் மேற்பார்வைக்கு கீழ் தமது பிள்ளைகள் கற்றல் செயற்பாடுகளுக்காக அனுப்புவது பொருத்தமாகாது என்பதில் தாங்கள் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள். எனினும் அன்னை பூபதி நிறுவனம் நிர்வாக ரீதியாக சீழ்பிடித்த நிலையில் இருப்பதால் நிர்வாக நடைமுறைகளில் சனநாயக நடைமுறை உறுதி செய்யப்பட்டு நிர்வாக பண்புகளும் மனித விழுமிய பண்புகளும் யாப்பு விதிகள் தவறாக பயன்படுத்தப்படாமையும் பெற்றோர் அங்கத்தவர்களோடு சிநேகபூர்வமான உறவு ஏற்படுத்தப்படுவதும் உறுதி செய்யப்படும் வகையில் நிர்வாக மாற்றங்கள் வரும் வரையிலும் தமது பிள்ளைகளுக்கான தமிழ்மொழி கற்றல் மற்றும் கலைப்பாடங்கள், உதவி பாடங்கள் தொடர்பில் எதிர்கால சந்ததியின் நன்மை கருதியும் தமிழ் சமூகத்தின் அபிலாஷைகளை நிறைவேற்றும் பொருட்டும் பொருத்தமான மாற்று ஏற்பாடுகளை விரைந்து ஏற்படுத்தி பிள்ளைகளின் கல்வித்தரத்தை மேம்படுத்துவதற்கும் நோர்வே வாழ் தமிழ் சமூகத்தின் கட்டுக்கோப்புக்கும் மேம்பாட்டுக்கும் உழைக்க வேண்டிய தார்மீக கடமையும் உரிமையும் தமக்கு இருப்பதாக உறுதியாக நம்புவதாகவும் மேலும் தெரிவிக்கும் பெற்றோர், அதேவேளை
அன்னை பூபதி தமிழ்கலை கூடம் என்ற மக்கள் நிறுவனத்தை மீண்டும் ஜனநாயக வழிக்கு கொண்டு வருவதற்கான சட்டபூர்வமான சமூக போராட்டம் தடையில்லாமல் தொடரும் என்றும் தெரிவித்துள்ளார்கள். எனவே நோர்வே வாழ் தமிழ் சமூகமானது காலத்திற்காக காத்திராமல் காலத்தை தானே உருவாக்கிக் கொண்டு தன்னை தக்க வைத்துக் கொள்ள ஆவன செய்ய வேண்டும் என்பதையே மக்கள் குரலும் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறது. அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். பொருள்: நல்ல குணங்கள் இல்லாத மனிதர்கள் அறத்தைப் போல கூர்மையாக இருந்தாலும் ஓரறிவுடைய மரத்திற்கு ஒப்பாவார். வாய்மையே வெல்லும், மக்கள் குரல் ஒலிக்கும்.